வணக்கம். எழுத்து கவிமரசு வாணி செல்வராஜா இல்லத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும் என்ற உறவுகள். நீங்கள் சொந்தமாக அன்றைக்குள்ளே புக்கு போனால் தான் சோறு, இல்லாட்டி ஒருவருக்கும் சோறு கிடைக்காது. அன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், இன்றைக்கு 20ஆம் தேதி இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஒரு பதிவிட்டு நான் இன்றைக்கி நான் மறக்காத ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னு சொன்னால், குளக்கட்டு கண்ணகை அம்மன் திருச்சடங்கு இன்றைக்கி திருச்சடங்கு இன்றைக்கி கதவு திறக்கிறாங்க. அது உற்சவம் இல்லை, திருச்சடங்கு சடங்கு. அது 10 நாள் நடக்கும். அதில் ஒரு விசேஷம் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் தொட்டு நிறைய விசேஷங்கள் எல்லா இடத்துலையும் அந்த கோயிலுக்கு வருவாங்க. அவைக்கும் வீச்சுக்கிழமை மாதாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுவோம்ண்டு நினைக்கிறேன். இந்த டைமில் அது சொல்கிறது நல்லா இருக்கும். என்னென்னா, சில விஷயங்களை நம்ம அதை சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிய வரும். மட்டக்களப்பில் பீச்சுக்கல்முனையில் ஒரு சந்தன மாதா கோயில் இருக்குது. இப்போவும் இருக்குது. அது விசேஷமான கோயில். அதில் சைவம் பேதம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் பெறுவாங்க. அந்த சர்ச்சில் ஃபாதர் அவையை தொடர்ச்சி வேலை செய்யும்போது ஒவ்வொரு நாளும் பாதத்தில் சுரி இருக்குமா. அப்போ அவர் பார்ப்பேராம், என்னடா நம்மளும் துடைக்கிறோம், இந்த நாளும் சுரி இருக்குது ரெண்டு போட்டு நினைச்சிட்டு படுப்பேராம். இப்போ கனவுல மாதா சொல்லுவாங்க, நான் என்கிட்ட தங்கச்சிட்ட போயிட்டு வாரேன். எங்கே இருக்கு உங்களுக்கு தங்கச்சின்னு சொன்னால், அவள் அந்த கோயிலை காட்டியிருக்கிறாள். இப்போ அவங்க அக்கா சகோதரர்கள், அதாவது அக்கா தங்கச்சி என்றது இந்த இடத்துல அது ஃபாதருக்கு அவள் போய் சொல்லியிருக்கா. அது ஒரு விசேஷம். அந்த கோயிலில் எனக்கு நடந்த ஒரு அற்புதத்தையும் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நான் அதை பெருமையான்றதை விட எனக்கு அந்தளவு கொடுப்பனவு, நான் ஒரு பூலோகத்தில் ஒரு அற்ப பதராக பிறந்திருந்தாலும் என்ன புண்ணியம் செய்தனே என்ற மாதிரி எனக்கு ஒரு அற்புதம் கிடைத்தது. 2 அற்புதம். நான் முதல் பிள்ளை 4 வருஷம் குழந்தைகள் இல்லாமல் கிடைச்ச நேரம் அந்த சடங்குக்கு போயிருந்தேன். பானக்கு நல்லா இருக்குமாங்க, குடிக்க போயிருந்தேன், எனக்கு கிடைக்கல. அப்போ முடிஞ்சுன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, வந்துட்டேன், முடிஞ்சு நாளையும் கிடைக்கும் தானே என்று போட்டு அந்த மரம் ஒன்று இருக்குது பக்கத்தில். அந்த அம்மாள்ற கோயிலோட பெரிய மரம் இருக்குது. அதில் முருகன் பிள்ளையார் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு கட்டுவாய், அதில் சாஞ்சி திந்தனம் இருந்து எல்லோரும் கதைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1.5 மணி தரம். அப்போ யாரோ எல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. மனசுக்கு கேட்குது, இன்னொரு கொஞ்சம் குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ண்டு. சரி பரவாயில்லன்னு போட்டு இருக்கும்போது சரி போவோம் ரெண்டு எலும்பும் போது அந்த கட்டில் பெரிய கப் ஃபுல்லாக பானக்கம். அப்போ சரி போப்புறம் நேரம் போது அந்த கப் இருக்குது. யாராவது எடுப்பாங்களாண்டா, இல்லை யாரும் குறைஞ்சித்தாங்க. 1-2 பேர் இத்தரம் எடுக்கலை. எனக்கு உண்மையாகவே பெரிய சந்தோஷம். அதை எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படி வீட்டை உடந்து குடித்தேன். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் போயிருந்தேன். அவள் அவங்க திருநூறு சந்தனம் குங்குமம் இல்லை. என்னடா குங்குமம் இல்லையே அம்மா, நமக்கு குங்குமம் தரலையே எடுத்து அழுகையும் வந்தது. சரி போயிட்டு சுற்றி கும்பிடுத்து படுத்துட்டு இப்படியே ஜாமீன் எனக்கு அதே ஞாபகம் வந்துட்டு அழுதுறேன். ஒரு 3 இருக்கு உண்மையாகவே அழுதுட்டு தரலையே என்று விட்டு கண்ணை முழிக்கும்போது கைக்குள்ளே கடவுள் சத்தியமாக போய் சொல்லலை, ஒரு கொஞ்சம் குங்குமம். யாருமே எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க அந்த டைமில். இருக்கும் ஃபுல்லாக உண்மையாகவே என்ன செய்கிறேன்னு சொல்கிற வார்த்தை. அது அப்படி குப்புறதான் படுத்திருந்தேன். எனக்கு அதை திருப்பி எழும்பி அதை எடுக்கிற எண்ணம் கூட வரல. அப்படியே அடுத்த கையால் கிள்ளி உச்சியில் வச்சுருந்தேன். அம்மாலே நீ நான் நினைச்சதை வாங்கி தந்துத்தியேன்னு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இப்போ பகல் ஒரு கொஞ்சம் தூங்கிட்டேன். வேப்பம்பத்திரம் இல்லாட்டி வீட்டில் அப்படியும் கோயில் சடங்கு திறக்க போனால் வேப்பம்பத்திரம் மணக்கும், வேப்பம் துளிர்கள் கிடைக்கும். நிறைய கட்டுக்கட்டாக வேப்பம்பத்திரம் அப்படி மாலையால் போட்டுக்க. அவட சோறு
சாதம் வச்சிருக்காவும் நான் எடுத்து சாப்பிட்றேன். டக்குன்னு முழிச்சுது, என்னடா அம்மாவோட சாப்பாடு சாப்பிடணும். பார்த்தா இன்றைக்கி அவட சடங்கு. அவங்களுக்கு மாதுளை இலையால் மாலை கட்டினா நல்லவாம். அப்போ நான் மாலம் கட்டும்போது ஒரு முள் இருந்தது. அது அப்போ எனக்கு தெரியலை. அப்போ அந்த மனம் சொல்லுது, நீ முள்ளை கொண்டு கொடுக்குறியாண்டு. ஐக்கு குத்து அதாவது குத்துனால அந்த குத்து தானே குத்தட்டுமெண்டு அதை கட்டி கொடுத்தவரோ உண்மையாகவே நல்ல வசதியாக இருந்திருக்கேன். அதுக்காண்டி உள்ளாட கட்டி கொடுக்காதீங்க. சரியான சக்தி வாய்ந்தவ. எனக்கு வருஷம் ஏதோ ஒரு நன்மையை செய்வாவோ. என் ஃப்ரெண்டுக்கு கண்ணில் ஒரு சின்ன கோளாறு இருந்தது, அதை கூட சரி பண்ணி தந்தவ. உண்மையாகவே எனக்கு விருப்பம். நான் டெய்லி எந்த நாளும் 10 நாளும் போக மாட்டேன். எப்படியோ என்னன்னா 2 நாள் போவேன். கொஞ்சம் நேரம் எடுத்து வந்துடுவேன். போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கு மேலே எனக்கு அவையோட பார்த்தாலே போதும் அந்த மயிரிக்கும். விசேஷமான கோயில் அதேமாதிரி ஈச்சந்தீவு தான். அதுக்கும் போன வருஷம் போயிடலாம், போனது சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை. அதுக்கு முந்தின வருஷம் போயிருந்தேன் நாங்கள். இந்த கோயில் உண்மையாகவே சடங்கு நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. அந்த பின்னுக்கு ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு அம்மாள் இருப்பாள், அழகான அம்மாள். அவையோட நான் போயிட்டு லூசு மாதிரி கதைச்சிட்டுலாம் இருப்பேன். இப்படி அதை சொல்கிறேன். தாய் பிள்ளை உறவு தானே. அப்போ இந்த குளக்கட்டு கண்ணியம்மன் கோயில் சரியான விசேஷம். கிடைக்கிறார்கள், போய் அந்த பூசையில் கலந்து கொள்ளுங்கள். நிறைய அற்புதம். அதாவது எல்லாருக்கும் கிடைக்குமான்றது தெரியாது. என்ன புண்ணியம் செய்தேன், எனக்கு உண்மையாக கிடைச்சது பெரிய விஷயம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து யாதும் ரம்யா சிவமங்கையர். நன்றி.